ஸோ நெக்ஸ்ட் சீசன்லேருந்து வர கண்டஸ்டன்ஸ், முக்கியமாக ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் வந்து இதை வந்து இந்த ஆங்கிள்லேருந்து யோசிச்சு இவனுங்க என்ன வேணால் பண்ணுவானுங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே அதில் என்னென்ன மாதிரி இருக்குது, லூப் ஹோல் இருக்குது, ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இதில் இது பண்ணுவானுங்க அதை பண்ணுவானுங்கன்றதையும் யோசிச்சு, இல்லை இத்தனை சீசனில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை யோசிச்சு, அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்காம அவங்களுக்கான விஷயங்களை விட்டு கொடுக்காத வகையில் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஒன்று இவங்க ரெடி பண்ணிக்கணும், இல்லை அவங்க ரெடி பண்ணாலே இவங்க சைன் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். ஸோ பணத்துக்காக மட்டும் போகிற ஷோ இது இல்லை. அவங்களோட மான மரியாதையோ அவங்களுக்கான ஒரு கரியர் பேஸ்லேயோ இருக்குது அப்படின்னும் போது அதை இவனுங்க எவ்வளோ வேணால் டேமேஜ் பண்ணுவானுங்க. அந்த டேமேஜ் கண்ட்ரோலையுமே வந்து இவனுங்க சேனல் நினச்சா சரி பண்ணுவானுங்க, இல்லைனா தேவையில்லைன்னா அப்படியே விட்டுருவானுங்க. அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க 2-3 ரெட் கார்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கானுங்க. அந்த மகத் அவர்லேருந்து பிரதீப்லேருந்து இப்போ 2 கார்டு இந்த சீசனில் 4 இது வரைக்கும் கொடுத்துருக்கானுங்கன்னு சொல்லும்போது ஹிந்தி பிக் பாஸில் அதை சரி பண்ணியிருக்காங்க, கன்னடா பிக் பாஸ் சரி பண்ணியிருக்காங்க, தமிழ் பிக் பாஸ்ல சரியே பண்ணலை. அப்படின்னும் போது சரி பண்ணாததை தான் இவனுங்க பேட்டர்னாக வச்சிருக்கானுங்க. ஆனால் அந்த சரி பண்ணலைன்னாலுமே ஃபினாலேக்கு அவங்கள கூப்பிட்றத எக்ஸ்ட்ரா பேட்டர்னாக வச்சிருக்கானுங்க. அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஃபீமேல் ஆடியன்ஸ் இங்கே வர்றவங்க, இந்த ஷோக்கு இதுக்கப்புறம் வர்றவங்க ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப அவேர்னஸோடு வரணும். அதே மாதிரி மக்களோட ஓட்ஸில் தான் இது நடக்குது, ஓட்ஸில் தான் இது நடக்குதுன்னு வந்து திருப்பி ஒவ்வொரு வாட்டியும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த சீசனில் அப்பட்டமாக இவங்களோட டப்பா வந்து வெளுத்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும், சாயம் வெளுத்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு சொல்லும்போது மக்கள் ஓட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. இவனுங்க அப்படி நினச்சி தான் அப்படி நம்மளை நம்ப வைக்கிறானுங்க, நம்மளும் அப்படி நினச்சி ஓட்டு போடுறோம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. சேனலோட ஸ்கிரிப்ட், சேனலோட டெசிஷன், சேனலோடது என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் போது அந்த மக்கள் ஓட்டு அப்படிங்கிறதையும் மக்கள் நம்பாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சீசனே இந்த உருட்டு தான் உருட்ட போகிறானுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த முக்கியமாக கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுன்றதுல திவாகரை உள்ளே விட்டதோ, அரோரா மாதிரி ஆளுங்களை உள்ளே விட்டதோ, அந்த கலையரசனை உள்ள விட்டதோ எல்லாமே நம்ம அப்பயே நம்ம கான்ஷியஸ் ஆயிருக்கணும். ஆனால் என்ன கான்ஷியஸ் ஆனாலுமே அந்த ஒரு பிக் பாஸ்ன்றதை நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு வேல்யூபிளான ஷோ அப்படிங்கிறத மாரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படிங்கிறத மாரி இந்த சீசனில் அது வந்து டாக்ஸிக்கான ஷோவாக மாறிடுச்சு. அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நெக்ஸ்ட் சீசன் இதை விட டாக்ஸிக்காக இருக்குமா, இல்லை கண்டஸ்டன்ட் செலெக்ஷனை ஒழுங்காக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஓகே கைஸ், அதே மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோவில் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண உங்கள் எல்லாருக்குமோ ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே, நான் ஒரு சிலர் எனக்கு வந்து ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆனவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடது ரிவ்யூ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. திவ்யா ஃபேன்ஸ் ஒரு சிலர் வந்து நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, வினோத் ஃபேன்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு லுக் டீசன்ட் கமெண்ட்ஸ் இருந்தால் விட்டுருவேன். அதாவது ஒரு லுக் டீசன்ட் கமெண்ட்ஸாக இருந்தால் சரி லைக் போட்டுட்டு விட்டுருவேன், இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது ஆனால் எனக்கு அது ஒத்து போகல அப்படின்னா இக்னோர் பண்ணிவிட்டு விட்டுருவேன். ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசனில் பாரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயருக்கு, ஒரு ஃபீமேல் பிளேயருக்கு நான் சப்போர்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமை. அதுக்காக நிறைய வேர்பல் அபியூஸும் எனக்கு வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்ன மாதிரி அகைன் அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன், இக்னோர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் அவளுக்கு எடுத்த ஸ்டாண்டில் அவகிட்ட இருந்த தப்பையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அவள் தப்பு செஞ்சால் செய்யலாங்கிறத மாரி அவளே வந்து ஸ்டேஜில் வந்து சாரியும் சொல்லியிருக்கா. ஸோ இதை கேமாக பார்த்தா கேம், சாரி சொல்லணும்னா சாரி சொல்லணும். ஆனால் இது ரெண்டுமே பண்ணாத சபரி, விக்ரம், அதுக்கப்புறம் விக்ரம் எல்லாம் கொஞ்சியே கொண்டு வந்த சேனலு, அரோரா மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கே அதில் ஒன்றுமே கிடையாது. திவ்யா டைட்டில் வின்னர் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னால் அவள் டைட்டில் வின்னர் ஆனால் என்ன, இதுக்கு மேலே அவள் வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படிங்கிற ஆங்கிளில் தான் வந்து இந்த ஃபினாலே அப்படிங்கிறதே வந்து யார் வின்னருங்கிறத பார்க்கறதுக்கு இல்லை, பாரு வருவாளான்றதை பார்க்கறதுக்கு தான் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லும்போது அவள் பியர் ஓட்ஸ் வச்சு தான் வின் பண்ணியிருக்கா. அவளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிட் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்ட்ராங் பிளேயர் இல்லை அப்படிங்கிறது தான் அவள் அந்த பியர் ஓட்ஸில் முன்னுக்கு கொண்டு வந்தது. ஏன்னா விக்ரம்க்கும் ஓட்ஸ் இல்லை, பாரு ஃபேன்ஸ் யாரும் வந்து சபரிக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, விக்ரம்க்கும் ஓட்டு போட மாட்டாங்க, அரோராக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ மக்கள் ஓட்ஸ் எதுவுமே வந்து அங்கே வந்து நிற்கல பிஆர் ஓட்ஸ்க்கு முன்னாடி. அப்படின்னும் போது இதுதான் இந்த சீசனோட லட்சணமாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது ஸ்ட்ராங் பிளேயரெல்லாம் வெளில அமிச்சிட்டதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு எப்படி வரும், பிஆர் இருக்கிறவனுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், அதுவும் சேனல் ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 4 வருஷம் ப்ராஜெக்ட் 5 வருஷம் ப்ராஜெக்ட் நீ சபரிக்கு கொடுத்துக்கோ, திவ்யா கொடுத்துக்கோ, என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது ஸோ நெக்ஸ்ட் சீசனில் இது மக்கள் ஷோன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. வேணும்னா விஜய் சேதுபதி ஷோன்னு சொல்லிக்கலாம், ஏன்னா அவரே அதான் சொன்னார், இது என்னோட ஷோ அப்படின்னு அவரே காலரை தூக்கி விட்டுக்கிறாருன்னு சொல்லும்போது அதை நாங்கள் சொல்லணும் சார், நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள் பெருமையை, மற்றவங்க தான் உங்கள் பெருமையை சொல்லணும். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கீங்க சினி ஃபீல்டில், இது கூட உங்களுக்கு தெரியலையா, தற்பெருமை பேசக்கூடாது, மக்கள் கிட்ட வந்து மக்கள் செல்வனாக தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வந்துட்டு இப்படி வந்துட்டு
ஆட்டிடியூட் காட்டுற செல்வனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையா சார்? ஆல்ரெடி உங்கள் பேர் இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுல, அதை கொஞ்சமாவது டேமேஜ் கண்ட்ரோலுக்கு பாரு வந்தால் மட்டும் அது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். நீங்களும் கொஞ்சம் மாறணும், நீங்களும் கொஞ்சம் திருந்தணும், நீங்களும் வந்து நிறைய விமர்சனத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே தவிர அதை செய்கிற மாதிரி தெரியலையே சார். கண்டஸ்டன்ஸ் ஒருத்தங்க 2 நிமிஷம் உங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேசினா உங்களால் தாங்க முடியல, கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினா டோனை மாற்றி பேசுங்கன்றீங்க பிரவீனை. அதுக்கப்புறம் பாரு நீங்கள் உட்காருங்க பாருன்னு சொல்லியே இந்த சீசனை ஓட்டிட்டீங்க. அந்த பொண்ணை பேசவே விடாமல் இன்றைக்கோ பேச விட நீங்கள் விடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்துட்டு அப்படி வந்து கண்டஸ்டன்ஸோடது ஒரு ஸ்பீச்சே உங்களால் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு பேஷன்ஸோடு உங்களால் கேட்க முடியல, உங்களுக்கு முன்னாடி யாருமே நிறைய பேசிடக்கூடாது, இல்லை புத்திசாலியாக பேசிடக்கூடாது அப்படின்ற யோசனை இருக்க நீங்கள் தற்பெருமை பேசுறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன கேட்டால் பாரு வந்து இவரை ஹோஸ்ட்டை விட புத்திசாலிங்கிறது பாரு ஹோஸ்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அந்த பொறாமையாக அவருக்கு இருந்திருக்கு போல், அந்த காண்டம் இருந்திருக்கு போல். நம்ம முன்னாடி ஒரு பொண்ணு, ஏன்னா இன்னைக்கு கமருதீன் கேட்டார்ல பாரு பற்றி எதாவது நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் தேவையில்லாத வேலை தான் ஏதோ ஒன்று. ஆனால் அந்த இடத்துல கமருதீன் பார்வை விட்டு கொடுக்கலன்றதுக்காக நான் கமருதீனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். ஒரு வகையில் அப்போ அரோரா மூஞ்சியோ இல்லை வினோத் மூஞ்சியோ பார்க்கும்போது வினோத்துக்குலாம் மூஞ்சே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணாதரான்னு சொன்னது வினோத் தான். அவ்வளோ நம்பி தான் உங்கள் கேமே போச்சுன்னு சொன்ன அரோரா மற்றவங்கலாம் வந்து ஏன் ஹோஸ்ட் அதை சொல்லி அமிச்சாரு, சேர்க்க சரியில்லை உங்களால் தான் அவளால் தான் உங்கள் கேமே போச்சு அப்படின்னு சொன்னால் அதே ஹோஸ்ட்டுக்கிட்ட பாரு பற்றி பேசுங்கன்னும் போது நம்ம என்ன சண்டே வந்து ஊட்டி விட்டாலும் அவங்க 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கேட்டதும் இவர் வந்து அவள் புத்திசாலின்னு சொல்லும்போது ஆமாம் சார் அவள் புத்திசாலி, அது எங்களுக்கு தெரியும், ஆனால் அவள் முன்னாடி நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்றது தான் உங்களால் ஒத்துக்க முடியல. இப்போ போய் நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டு வரைக்கும் அதுதானே சார் உங்கள் ஈகோ இடிக்குது. அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட ஈகோ இடிக்குது. நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஆண் நெடில் பெண் குறில் இல்லையா, அதுதான் உங்கள் ஈகோ இடிக்குது. சேனலுக்கும் அதுதான் இடிச்சுது, இத்தனை கண்டஸ்டன்ஸ்க்கும் அதுதான் இடிச்சுது அப்படின்னு சொல்லும்போது ஸோ இத்தனை கண்டஸ்டன்ஸுக்கும் இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸை மட்டும் பாரு எக்ஸ்போஸ் பண்ணலை, ஹோஸ்ட்டே எக்ஸ்போஸ் பண்ணிட்டா, சேனலே எக்ஸ்போஸ் பண்ணிட்டா, அந்த ஷோவையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா, பிக் பாஸ் வாய்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. அவர் வெறும் கொஞ்சிட்டு மட்டும் தான் இருந்தார். அதுவும் அரோராவையும் திவ்யாவையும் பாருக்கான ஒரு அப்ரிசியேஷனையும் இன்றைக்கி கூட அவங்க நினச்சிருந்தா ஃபினாலேயில் குட் ஜாப் பாருன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படியே ஓடி போயிடாரு அந்த ஷோ. ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா சேலரி கொடுத்து அங்கே உட்காந்து வாய்ஸில் பேச மாட்டார், அந்த ஆப்பில் வாய்ஸ் பேசாதா? அப்படியே எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி கீழ்ச்சிடுறீங்களா? பொம்பளைக்கு ஒரு பொண்ணுக்கு பொம்பளை பிள்ளைக்கு ரெட் கார்டை கொடுத்து உங்கள் எத்திக்ஸை பண்ண நீங்கள் அதே பொம்பளை பிள்ளைய ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு பாராட்டியும் உங்கள் எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தான் நீங்கள் பண்ண மாட்டீங்களா? இதுதான் மேல் ஈகோயிஸ்டிக் ஷோ ஆயிடுச்சு, மேல் சாவனிசம் ஷோ ஆயிடுச்சு, டிபிக்கல் கார்பரேட் ஷோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ கைஸ்.